வெல்கம் பேக் டு எஸ்எம்ஆர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரெண்டு பூயா எடுத்த மேட்ச் காய்ஸ். நீங்களாம் நினைப்பீங்க என்னடா என் ஃப்ரெண்டே பூயா எடுத்துட்டு இருக்கிறான்ட்டு. காய்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோ வரும் காய்ஸ். அந்த வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ வரும் காய்ஸ். இந்த வீடியோவை மறந்துடாதீங்க காய்ஸ். அந்த வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி எடுத்திருப்பேன்ட்டு. நானே ஃபுல்லாகவே ரவுண்டு கொடுத்து அடிச்சிருப்பேன் காய்ஸ். பாருங்கள், நானும் ஃபஸ்ட்டு ரவுண்டு தானே, சரி நம்ம 500 தானே இருக்குது, அதனால் நம்ம இந்த கன்று எடுத்துகிட்டு போய்ட்டு சோட்டா ஓடு அழுத்து அழுத்துறோம் டியூ சாமி எல்லாருமே விட்டாங்க. பாருங்கள் எப்படி என்னை டவுன் பண்ணாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு எப்பயுமே அப்படி தான் காய்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் காசு சேர்த்து வச்சா தான் நம்மளால் செகண்ட் ரவுண்ட் நல்லா விளாட முடியும். சரி எப்படி இந்த ரவுண்டு தோற்றுருவாடுங்க அப்படின்னு தான் வைப்பேன். ரிவ்யூ பண்ணுறா ஆத்தி என்னை கொண்டானே அது ஏன் மேலே ஒருத்தன்டா என்னை கொண்டு எப்படாண்டா வைத்தியா. நான் சொல்கிறேன் அடிக்கிறான்டா மேலேருந்து அடிக்கிறான்டான்னு அவன் பார்க்குறதே இல்லை கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுறது வரும். அதான் இன்னும் ஒரே ஒருத்தன் தாங்க. ஒரே ஒருத்தன் எங்கே இருக்கிறான் அழுத்துறா. இவன் பாருங்க கைஸ் எப்படி விளாண்டான்ட்டு மட்டும். அவ்வளோதான், நம்ம எப்படி முடிச்சாச்சு காய்ஸ். நம்ம டீமே முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாகுது காய்ஸ். இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு முடிச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாகுது. பரவாயில்ல எப்படியோ ஒன்று. அந்த பாட்டுங்கள்லாம் வச்சுட்டு ஆடுறேன் காய்ஸ். இந்த பாட்டு எப்படி அடிச்சுன்னு எனக்கே தெரியல காய்ஸ். பாட்டு அது வேறு டீம் காய்ஸ், இது வேறு டீம். இவங்க கொஞ்சம் ஆடுவாங்க, இருந்தாலும் அந்த பாட்டு டீமுக்கு எனக்கு கடுப்பாகி போச்சு காய்ஸ். அந்த சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போலாம் வியூஸ் போகுது காய்ஸ், ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க காய்ஸ் சேனலில். அதே மாதிரி லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் போட மாட்டேங்கிறீங்க காய்ஸ். இப்போ பாருங்க நான் ஹெச்ஆர்லாம் எப்படி அடிப்பேன்ட்டு. ஆனால் பாருங்க ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு கில்லெல்லாம் நம்ம விடக்கூடாது காய். எப்பயுமே அது நம்ம தப்பு காய்ஸ். எப்பயுமே கில்ல விடுறது. இவன் இந்த கேரக்டரை போட்டுட்டு எப்படி விளாடுவான்னு பாருங்க. இந்தான வந்தான் பாருங்க. இந்தான விட்டான். இவன் இந்த ஆனந்த் 2 பேர் சேர்ந்து நம்ம மாற்றி அழுத்திவிட்டானு. அதனால் அந்த ரவுண்டில் தோற்று போயிடுவானுங்க. ரவுண்டில் பாருங்கள் தோற்றுருவாங்க. அவ்வளோதான், டீமே முடிச்சுட்டானுங்க. 1 vs 1 ஆகி போச்சு. 2 பேரும் 1-1 ஜெயிச்சிருக்கலாம். சரி ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு என்ன கன்று எடுக்கலாம். MP5 எடுத்துக்கிட்டு MP5 வச்சு ஒரே அழுத்து புல் இது போட்டுக்கிட்டு சிப்பு போட்டுக்கிட்டு இந்த கன்று செம்மையாக அடிக்குது காய்ஸ். இந்த கண்ணுங்க சிப்புக்கு தான் காய்ஸ் செம்மையாக எப்பயுமே. அதுதான் MP5க்கு கன்னுங்க அப்படியே வெறித்தனா மாசு காமிச்சிடான். ஆமாம் காய்ஸ் பாருங்க எப்படி ஒரு ஹெட்ஷாட் போட்ட. அந்த ஹெட்ஷாட்லாம் எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுப்பேன். அந்த ஷார்ட்ஸில் இந்த ஹெட்ஷாட் தான் கைஸ் வச்சுருப்பேன். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஹெட்ஷாட் வைக்கிறேன்ட்டா. அழுத்து ஐயோ என் பாதி ஹெல்த்து குறைச்சிவிட்டாங்க கைஸ். அவனை பைத்தியக்காரன். உட்காரு பின்னாடி பைத்தியம் பின்னாடி நடிச்சுட்டான். ஐயோ போச்சு. ஐயோ ரிவே பண்ணுங்கடா. நானும் ஹெல்ப்பின் போடுறேன் காய். அந்த பைத்தியக்காரனு கில்ல எடுத்து விட்டான். அது வரைக்கும் என்ன பண்ணுறானுன்னு தெரியல காய்ஸுங்க. பாருங்க எப்படி ஓப்பியோ ஒரு மண்டை ஷாட் வச்சா பார்த்தீங்களா. நல்லா தான் காய்ஸ் எல்லாம் விளாண்டானுங்க. நேற்று இந்த டீமுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல காய்ஸ். அது சொல்கிறேன் விளாடுங்க. நேற்று டீம் அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு கைஸ். நானும் கிஸ்ட்டு எல்லாம் அப்டேட் பண்ணிட்டேக்கா. சரி நம்ம நீ அழுத்தி போட்டு பூயாவாடி அதுதான் நம்ம ஒரே குறிக்கோள் அப்படின்ட்டு இருந்தோம் கைஸ். அழுத்தி பூட்டி பூயாவாடி அப்படின்னு இருந்தாங்க கைஸ். நானும் அழுத்தி பிடிக்கிற மாதிரி எங்கடா இருக்கிறீங்கன்னு தேடிட்டு இருந்தேன். எங்கடா இருக்கிறீங்க, வாங்கடா வெளியில் வாங்கடானா அவங்க தான் வந்துட்டுனாங்க. சரி பொறுமையாக போயிட்டு பொறுமையாக அழிச்சிட்டு இருக்கலாம். பின்னாடி நடிக்கிறாடா. ஐயோ க்ளூவால் வேறு வாங்கல மறந்தே போயிட்டேன். க்ளூவால் வாங்கியிருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கேன் சார்.
இந்த ரவுண்டு பாருங்க எப்படி விளாண்டுருப்பாங்கண்ணே. சரி நானும் இது போங்கடா போங்கடா போங்கடான்ட்டு இருந்தேன். எப்படியோ ஒன்று ஜெயிச்சிருங்கடா அப்படின்ட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க எப்படி ஒரு நாக்கு எடுப்பான்ட்டு. அந்தானி 2 எங்கதுலேயும் 2 ஆகி போச்சு. 2 ஆகணுனால பாருங்க வின்னாவிடா நான் பாட்டு கத்துறேங்க ஒரு பக்கத்தில் டே அழுத்துரும். அப்பாடே அந்த இந்த கேரக்டர் போட்டு எப்படியான அழுத்துட்டான். அழுத்துறா டே ரிவ்யூ பண்ணிடுறானுங்க கைஸ். அவனும் நல்லா வேலை டே பூசுறா அப்பாடி எவ்வளோ ஒன்று மேட்ச் பாருங்க எப்படி எடுத்துருக்குறாங்கண்ணே. அப்பாடி ஜாலி பூயா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. எங்கடா நம்மளுக்கு ஒரு கில்லு கூட ஓட மாட்டேங்கிறானுங்க. கடுப்பு இருந்தாங்க எனக்கெல்லாம் கடுப்பாகுது. ஒன்றும் இல்லைன்னா இது டீம்மேட் ஆடுறானுங்க, என்னால் ஆடுறது விட மாட்டேங்கிறேன். இல்லைன்னா நான் ஆடுறேன், டீம்மேட் ஆட மாட்டேங்கிறானுங்க. எனக்கெல்லாம் ஒரே டென்ஷனாகவே போச்சு கேஸ். நான் ஓடுறேன், எங்கடாக்குறீங்க வாங்கடான்ட்டு நான் கூட ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உக்காந்துக்கலான்ட்டு உக்காந்துக்கிட்டேன். அப்புறம் நானும் இது ஏடபிள்யூஎம் நான் பாண்டு கில்லுன்னு நினச்சிக்கிட்டு மனசில் பாண்டுக்குள்ளே நினச்சி நான் ஸ்கோப் போட்டு செக் பண்ணிட்டுருந்தேன். எங்கடாக்குறீங்க வாடா வெளியில் வாங்கினான்ட்டு நான் ஸ்கோப் போட்டுருந்தேன். என்னை வேறு புரண்டு மண்ணில் அவனை போட்டு நான் பட்டான். புரண்டு மண்ணில் வச்சு நான் கட்டேன். அதுதான் ஆணவத்தை தடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவனை கிருராஜ் வேணாம், நான் சுட்டியாடப்படா. மெடிக்கெட்டை போடு. மெடிக்கெட் போட்டால் தான் நம்மளுக்கு பவர் ஏறும். மெடிக்கெட் போடலைன்னா நம்ம ஹெல்த்தே இருக்காது காய்ஸ் அப்படின்னு இருந்தப்பா. நானும் அடிக்காத போச்சுடா. 1 vs 3 ஆடிருப்பான். இவனும் செம்மையாக தான் இருந்தான் பாருங்க எப்படி அடிப்பான்னு பாருங்க. 1 vs 3 பாருங்க. இந்த அங்கே ஒருத்தன் இந்த ஒரு டவுனு பாருங்க. ஒரு டவுனா அவனை ரிவ்யூ பண்ணுறது ஒருத்தர் வருவான் பாருங்க. அவன் ஒரு பேக்காம் பையனாட்டுங்க. இங்கே பாருங்க தான் 2 டவுன் ஒரு சாட் வச்சு 2 டவுன் பண்ணிட்டான். ஒரு எவர் அந்த பவர் போட்டான்னா கரெக்டாக அவன் போட்டோன்னா அந்த இதாகிடுது. பூயா அடிச்சிட்டாங்க. இந்த பூயா பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை லவ் யூ காய்ஸ்.